இந்தியாவை கழுவி ஊத்துனவங்க திட்டினவங்க எல்லாருக்கும் அப்படி வாயை மூடுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி பவுலர்களும் சரி பேட்ஸ்மேனும் சுமன் கில் எல்லாரும் கொளுத்தி எடுத்துட்டாங்க. நம்ம இந்திய டீமாக இது யங் படையை வச்சுட்டு கௌதம் மாம்ஸ் மிரட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, இன்னைக்கு வந்து நம்ம சொன்னதெல்லாம் நடந்துருச்சேன்னு நினைக்கும் போது எனக்கே டவுட்டாக இருக்குது. நம்ம நேற்று வீடியோவில் கூட போய் பாருங்க, நான் இந்தந்த விஷயங்கள்லாம் சொன்னேன், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்திய அணி பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சுமன் கில்லும் ஜடேஜாவும் வந்து களத்தில் நிற்கிறாங்க. ஜடேஜா பாய் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஒரு 50 ரன்லேருந்து 100 ரன் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் மட்டும் கில் கூட போட்டிங்கனாவே போதும். ஒரு 480 500 பக்கத்துக்கிட்ட நெருங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அந்த தப்பை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பண்ணீங்க, இந்த இதில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் ஆல் அவுட் ஆகக்கூடாது. லஞ்சுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்களை தேத்திட்டு பார்த்தீங்கன்னா உங்களை டயர்ட் ஆக்கிட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துடலாம். அட்லீஸ்ட் 1-2 விக்கெட் ஆச்சும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் இருங்க பாய், நாங்கள் சம்பவம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெக்கார்டுகளை வந்து சுமன் கில் பண்ணியிருக்காரு. ஏஷியன்லேயே வந்து சேனால் அடித்த முதல் இந்திய கேப்டனு, 200 அடித்தது, இந்த மாதிரி எக்கச்சக்க ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா அடித்து நவுத்திருக்காரு சுமன் கில். இவரையா கேப்டனாக நீங்கள் போடணும், பொட்டென்ஷியல் உள்ள கேப்டனை தேடணுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருந்துக்கிட்டு இருந்த நிலையில் நான் தாண்டா கேப்டனு, நான் செய்கிறேன்டா சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அணி பவுலர்களும் சரி பேட்ஸ்மேன்களும் தரமாக செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜடு பாய் மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. நானே சொல்லியிருந்தேன், அக்ஷர் பட்டேலை கொண்டு வரலாம், அவர் அந்தளவு ஃபார்ம் கிடையாது ஜடேஜா பாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே வந்து சம்பவம் பண்ணிட்டாரு. ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் அடிக்கும் போது இன்னுமே இவர் ஒரு 4-5 வருஷம் விளையாடலாம் போல இருக்கு அப்படின்ற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஷாட்ஸ் எல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்திய அணி வந்து அதிக ஸ்கோர் அடிக்கிறது காப்பாற்றுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சுமன் கில் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். 269 ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 31 ரன் தான் 300 ரன் அடிச்சிருப்பாரு. இன்னும் நிறைய ரெக்கார்டை பண்ணியிருக்கலாம். அந்த ஷாட் அடிக்க தேவையில்ல தான், இருந்தாலுமே சரி இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து டீம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் தான் வந்து டீம் வந்து சூப்பராகவே காப்பாற்றுறேன். அதுக்கப்புறமேட்டு ஜடு பாய் வந்து 6வது விக்கெட் மேலே எல்லாரும் வந்து டப்புன்னு விக்கெட் போகும்னு சொல்கிற நிலையில் நம்ம நின்று நிதானமாக பொறுமையாக ஆடுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிதானமாக விளையாண்டார் வந்து ஜடு பாய். அவரும் கில்லும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 203 ரன்கள் வந்து அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் வந்தாருன்னு ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம், கடைசி டயத்தில் தான் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சு, கொடுத்த நேரத்தில் வந்து கரெக்டாக பண்ணிடுறாரு. இருந்தாலும் அவர் விக்கெட் ஆகும்போது மட்டும் எல்லா டைமும் போல்டாகவே ஆகிட்டு இருக்காரு, என்ன சொல்கிறேன்னு தெரியவே இல்லை. அவரும் கில்லும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் 144 ரன் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். அவருமே வந்து இந்திய அணிக்கு தேவையான ரன்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்துருந்தாரு. ஒரு 42 ரன் அடிச்சு கொடுத்தாரு. ஜடுபாய் இன்னைக்கு ஒரு 100 போட்டிருக்கலாம். MS தோனி நிறைய பேத்துக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் வந்து ஃபாரின்லாம் ஒரு 60% போட்டது 100 கூட போட்டிருக்கலாம். பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 89 ரன்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகள் மலமலன்னு விழுந்துருச்சு. இப்போ கில்லோட விக்கெட்டோ வாஷிங்டன் சுந்தர் விக்கெட்டோ இப்போ ஜடுவோட விக்கெட்டோ வந்து முன்னாடி எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு 350க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 430லேருந்து 470க்குள்ளே 6 விக்கெட் போயிருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 330லேருந்து 371க்குள்ளே ஒரு 33 ரன்னுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 6 விக்கெட் போயிருக்கும். ஆனால் நின்று நிதானமாக பார்த்தீங்கன்னா 5-6 விக்கெட்டுக்கு மேலே வந்து ரொம்பவுமே சூப்பராக விளையாண்டாங்க. கடைசியில் வந்த பிளேயர்ஸ் யார் தான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. அது கூட வந்து பெருசாக தெரியலை. ஏன்னா இவங்களே வந்து 580 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்க. நம்ம இதுக்கப்புறமேட்டு அவங்க டயர்டாக்கும். ஏன்னா 150 ரன் 150 ஓவர்கள் வந்து அவங்க வீசியிருக்காங்க. ஃபீல் பண்ணி கண்டிப்பாகவே டயர்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக விக்கெட் எடுக்கலாம் அப்படின்ற சூப்பரான முடிவு அப்படின்னே சொல்லலாம். நான் கூட ஒரு 600 ரன் எடுத்தால் கூட டிக்ளேர் பண்ணிட்டு நீங்கள் வந்து இறங்குங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம என்னெல்லாம் தவறு பண்ணக்கூடாதோ அந்த டெஸ்ட் இந்த இதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்று பார்த்தப்ப எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு
என்னடா இப்படி சோக் ஆகுறாரு, இப்படி தூக்கிட்டு அவுட் ஆகுறாரு, ஜடு மட்டும்தான் இருக்காரு, அவ்வளோதான் 4 விக்கெட் போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நல்லா ஆடினாரு, அவர் வந்து விக்கெட் ஆயிடுச்சு. கேஎல் ராகுல் விக்கெட் ஆயிடுச்சு, நல்லா நம்பினவ எல்லாம் போயிடுச்சு. கருண் நாயருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க, அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு டக்குன்னு வந்து விக்கெட் ஆயிடுச்சு. என்ன பண்ண போகிறாங்க செகண்ட் டே போனோன்னே, என்ன ஃபர்ஸ்ட் சீசன்லேயே சோக் ஆகிட்டு போயிடுவாங்க. இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நின்று இன்னைக்கு ஒரு 250 ரன்னை தேத்திடுவாங்க, அப்புறம் அடுத்த நாள் வந்து இதாகிடும் அப்படின்ற சொல்லிட்டு இருந்தனால இந்திய அணி கரெக்டாக அதை கணிச்சு பார்த்தீங்கன்னா கேப்டன் நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுமன் கில் ஆனார். அவருக்கு வந்து ஜடுவும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். அவங்க சைட்லேருந்து ஒன்றும் சும்மாவே கிடையாது. பஷீர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. டங் பார்த்தீங்கன்னா ரன்களை வந்து வாரி வரங்கினார், அவர் ஒரு 119 ரன்களை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அப்புறம் ஜோ ரூட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுமே கிடச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அவங்க வந்து சுருட்டியே போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நான் கூட நினச்சேன் சரி ரைட்ரா இன்னைக்கு வந்து ஒரு விக்கெட்டோ 2 விக்கெட், ஒரு விக்கெட் போனால் பெரிய விஷயம், அவங்க டயர்டாக இருக்க மாதிரியே தெரியாது. ஏன்னா போன டெஸ்ட்டில் நினச்சேன் ஏன்னா முடிய போகிற டயத்தில் ஒரு கடைசி 1 மணி நேரத்தில் வந்து இந்திய அணி வந்து அவங்கள பேட்டிங் பண்ண சொல்கிறாங்க, இவ்வளோ சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காங்க, விக்கெட்டே போக மாட்டேங்குது. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் டே வரைக்கும் விக்கெட்டே போக மாட்டேங்குது, போட்டு ரன்னை தேத்துறாங்க அப்படின்ற மாதிரி. ஒல்லி போப்பா இருக்கட்டும், இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களே போன தடவை 100 அடிச்சாங்க, பென் டக்கெட்டு 100 அடிச்சாங்க, இன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல அவங்கள கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நியூ பால் எடுத்துட்டு வந்து இந்தாப்பா ஆகாஷ்தீப் நீ போடு, சிராஜுக்கு நியூ பால் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சூப்பராகவே போடுவார்னு சொல்லிட்டு அவர் கையிலே நியூ பாலில் நீங்கள் 2 பேரும் போட்டு விக்கெட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பென் டக்கெட் விக்கெட்டும் போச்சு, ஒல்லி போப் விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். 2 பேர் வந்து 0-0க்கு போனதான் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்துச்சு. இவங்க எல்லாம் போகிறது வந்து நிஜமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு காலி எதிர்பார்த்தோம். இப்போ இவர் சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா 200+ ரன்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா 200 அடிச்சுட்டு அவர் வந்து அவுட் ஆகிட்டு போறாரு. போகும்போது கிராலி மட்டும் எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணி அவர் மட்டும் வந்து அவர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போறாரு. யங் பையன் 25 வயசு தான், என்னடா கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கை கொடுத்துட்டு போனாரு. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. என்னதான் இந்த ஃபாரின் மேட்ச் போனாலும் பார்க்கும்போது எல்லா ஸ்லெட்ஜ் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இப்ப களத்துல யாரு நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதே டேஞ்சரஸ் பிளேயர் வந்து 2 பேருமே நிக்கிறாங்க. ஜோ ரூட் பாத்தீங்கன்னா ஒரு 18 ரன்னுக்கு நிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் வந்து ஒரு 30 ரன்னுக்கு நிக்கிறாரு. ஹாரி ப்ரூக் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த விக்கெட்லாம் போனதுக்கு நினைக்கவே இல்லை. நம்மளுக்கு வந்து என்னடா விக்கெட் 3 விக்கெட் போயிருச்சு, என்னடா 2 பேரும் இவ்வளவு ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா 2 பேருமே நிதானமா 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து அதுங்களே போட்டாங்க. நம்ம சைட்ல இருந்து ஆகாஷ்தீப் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வந்து எடுத்து கொடுத்திருந்தாரு. சிராஜ் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துட்டாரு. ஜடுபாய் வந்து பாத்தீங்கன்னா 1.5 நிமிஷம், எனக்கு ஒரு 1/2 நிமிஷம் கொடுக்கல, 10 எண்ணுங்களை நான் ஓவர் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பட்டு வந்து ஓவரை போட்டு முடிச்சிடுறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைச்சது என்ன அப்படின்னா ஒரு 2 விக்கெட்டோ இல்ல 1 விக்கெட்டோ இன்னைக்கு போச்சு அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் பண்ணலாம். அட்லீஸ்ட் 2 விக்கெட் தான் சூப்பர் அப்படின்றதுனால 1 விக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு வந்தோடனே என்ன பண்ணும், நேற்று சொன்னதான் நடந்துச்சு, நாளைக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தோடனே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சீசனுக்குள்ளே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜோ ரூட்டோட விக்கெட் எடுத்தே ஆகணும். இவர் கூட ஹாரி ப்ரூக் வந்து கொஞ்சம் ஆக்சிலேட்டர் பண்ணுவாரு, தப்பான ஷாட் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு, விக்கெட் அவர் எடுத்துடலாம். ஆனா ஜோ ரூட் பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் பிளேயர், அவர் நிக்க விட்டுட்டோம் அப்படின்னா தலைவன் 100 போட்டு 200 போட்டு தான் இது பண்ணுவோம். இந்த 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உடச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் சீசன் முடியறதுக்குள்ளே இவங்க 2 பேரோட விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா வேற லெவலு. அதுக்கப்புறமேட்டு கூட பாத்தீங்கன்னா வந்து விக்கெட்டுகள் வந்து மலமலம் கட்டுறதுக்கான வந்து தந்திரங்களை வந்து கௌதம் மாம் சொல்லி கொடுத்திருப்பாரு, கண்டிப்பாக எடுத்துருவாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபுல் டே உங்களை வந்து பேட்டிங் ஆட விடக்கூடாது. நாளைக்கு பொறுத்தளவு ஆல் அவுட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சு லஞ்சுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இவங்களை வந்து 3 செஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து இவங்க விக்கெட் எடுத்துடணும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிகபட்சமா இவங்க வந்து ஒரு 250 இருந்து 320 அதுக்கு மேல வந்து இவங்களை தாண்டவே விடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 50+ வந்து ரன் அடிச்சு இது 77 ரன்களுக்கு 3 விக்கெட்ல இருக்காங்க. ஒரு 320 அதிகபட்சம் நான் சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒரு 350 அதுக்கு மேல போகக்கூடாது. பாத்தீங்கன்னா ஒரு 250 ஒரு 220 எல்லாம் ரொம்ப சூப்பர். 200க்குள்ள இன்னும் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்குள்ள வந்து விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க, ஆல் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 250 ஒரு 300 ரன் வந்து இந்திய அணி வந்து லீடிங்ல இருக்காங்க, ஒரு 350 ரன் லீடிங்ல இருக்காங்க. நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட்கள் விடாம அதிகபட்சம் ஒரு 1
ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னா இந்திய அணி ஒரு 2 விக்கெட் நாளைக்கு விட்டுட்டு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 100 120 அதிகபட்சம் ஒரு 80ல இருந்து ஒரு 100 ரன் பாத்தீங்கன்னா தேத்திட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து டார்கெட்டை செட் பண்ணி கண்டிப்பாவே வந்து அவங்க டிரா பண்ண விடாம விக்கெட் எடுத்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாவே இருக்கு. நேற்று சொல்லலாம் நடந்துச்சு, இன்னைக்கு இதெல்லாம் சொல்ல நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை வந்து எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.